பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். ஏசாயா 41வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், இல் பொருளாய் போவார்கள். இந்த வார்த்தையை ஆமென் சொல்லி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, உன்னோடு போராடினவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். நீ தேடி பார்த்தாலும் அவர்கள் இல்லாத தூரத்திற்கு நான் அவர்களை அனுப்பி வைத்து விடுவேன், அவர்களை உன்னை விட்டு தூரமாக்கி விடுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பல்வேறு வல்லமைகள் இன்றைக்கும் எனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறது. ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே மனுஷீக வல்லமைகள் போராடி கொண்டிருக்கிறது. ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே வியாதியின் வல்லமைகள் போராடி கொண்டிருக்கிறது. ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே பொருளாதாரம், கடன் பிரச்சனை, அப்படிப்பட்ட வல்லமைகள் போராடி கொண்டிருக்கிறது. ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே மந்திரவாதமும் பில்லி சுனியமும் அசுத்தாவியின் கிரியைகளும் விக்கிரகத்தின் வல்லமைகளும் இந்த உலக பிரகாரமான சகல கிரியைகளும் ஏதோ ஒரு ரீதியில் இன்றைக்கும் நமக்கு விரோதமாய் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் அவைகள் போராடி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டம் அநேக நேரத்தில் என்னை மரணத்திற்கு நேரே தள்ளிவிடுகிறது. அந்த போராட்டத்தின் வல்லமை அநேக நேரம் என்னை வாழ்க்கை வெறுத்து போன நிலைமைக்கு கொண்டு போய் விடுகிறது. அநேக நேரத்தில் பல கேள்விகள் நம்முடைய இருதயங்கள் வருவது உண்டு. ஏன் எனக்கு இந்த போராட்டம் மாறல? தொடர்ந்தேட்சியாய் இத்தனை நாட்களாய், இத்தனை வருடங்களாய், மாதங்களாய் இதே பிரச்சனைகளை நான் அனுபவித்து வருகிறேனே, என்றைக்கு இதற்கு ஒரு முடிவு உண்டாகும்? இவர்கள் என்னோடு போராடி கொண்டே இருக்கிறார்களே, இந்த பர்டிகுலர் பிரச்சனை, இந்த பர்டிகுலர் போராட்டம் என்னோடு போராடி கொண்டே இருக்கிறதே, இதுக்கு ஒரு விடிவு காலம் வராதா? இதுக்கு ஒரு மாற்றம் வராதா என்று அநேக முறை நாம் ஏங்குவது உண்டு, அவரை நோக்கி பார்ப்பது உண்டு. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இதுவரை உனக்கு விரோதமாய், உன் பிள்ளைகளுக்கு விரோதமாய், உன் வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடின எல்லா வல்லமைகளை நான் இல் பொருளாய் மாற்றுவேன், நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள். வேதத்தில் எப்பொழுதெல்லாம் தேவ பிள்ளைகளோடு ஸ்தோத்திரம் ஜனங்கள் போராட ஆரம்பிக்கிறார்களோ, மற்ற மனிதர்கள் போராட ஆரம்பிக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் தம் ஜனத்தின் பக்கத்தில் நின்று அவர்களுக்கு ஆதரவாய் நின்று அவர்களுக்காய் வழக்காடி அவர்களுக்காய் யுத்தம் பண்ணி தம் ஜனத்தை மீட்டு கொண்டு வந்தார் என்று பல சம்பவங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும். பார்வோனையும் அவன் சேனைகளையும் அடியோடு அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் திட்டம் பண்ணினார். 400 வருடங்களுக்கு மேலாய் தம்முடைய தேவனுடைய ஜனத்தின் மேலே போராடி கொண்டிருந்தார். மறுபடியும் போராட்டம். கொஞ்சம் எதிர்த்து பேசினா அவங்களுக்கு அன்னைக்கு செங்கலும் கிடையாது, அன்றைக்கு அவர்களுக்கு வைக்கோலும் கிடையாது, ஒன்றுமே பண்ண முடியாது. கொஞ்சம் போராட்டம் பண்ண முடியாது, அதிகமாய் கடினப்படுத்துமா. பல்லாயிரம் நாட்களாய் அவர்களை போராட்டத்திற்கு நேரே அனுப்பினான். கடினப்படுத்தி அவர்களை வேதனைப்படுத்த ஆரம்பித்தான். கர்த்தர் ஜனங்களை போராட்டத்தின் வல்லமையிலிருந்து வெளியே கொண்டு வரணும்னு விரும்பினார். ஆண்டவர் சொன்னார், இதுவரைக்கும் அவன் போராடி உனக்கு ஒரு பெரிய போராட்டத்தையும் கடுமையான வேதனையும் கொடுத்தான்ல, இனி அவனை நீ தேடினாலும் பார்க்க முடியாத அளவுக்கு நான் அவனை அழிக்க போகிறேன்னு ஆண்டவர் எழும்பி வந்தார். முதல் வாதையிலேயே அவன் வெளியே அனுப்பி இருக்கலாம்.
2வது வாரத்திலே வெளியே அனுப்பி இருக்கலாம். 3வது வாத, 5வது வாத, 7வது வாத, 9வது வாத அவன் வெளியே அனுப்பி இருக்கலாம். ஆனா பல இடங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். நமக்கு அது புரியாது. ஏன் பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்தணும்? ஒருவேளை ஆண்டவர் கடினப்படுத்தாம இருந்திருந்தான்னா போங்க அப்படின்னு விட்டுருப்பான். அந்த வாதையினால் அவன் மிகவும் கஷ்டப்பட்டான். தவளைகள் வரும் பொழுது, தண்ணீர் எல்லாம் ரத்தமாய் மாறும் பொழுது, கொப்பளங்கள் வரும் பொழுது, கல்மழை வரும் பொழுது, பேன்கள் வரும் பொழுது, வெட்டுக்கிளிகள் வரும் பொழுது மிகவும் கஷ்டப்பட்டான். தயவு செய்து போயிருங்க அப்படின்னு அவங்கள அனுப்பி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அவனை கடினப்படுத்தினுடைய நோக்கம், என் சனத்தை இவ்வளவு நாள் நீ போராடி வேதனைப்படுத்தின, நான் உன்னை அழிக்கணும். நீ வெளியில வா, உன்னையும் சந்ததியையும் உன்னுடைய எல்லா இராணுவங்களையும் வேரோடு கவிழ்த்து போட வேண்டும் என்ற ஒரே தேவனுடைய திட்டத்திற்காக அவனுடைய இருதயத்தை மறுபடியும் கடினப்படுத்த வச்சு சோத்திரம் கடைசி நேரத்துல அவனை வெளியில கொண்டு வந்து செங்கடலில் அமிழ்த்து போட்டார். சோத்திரம் அந்த பார்வோனையும் அவன் வல்லமைகளையும் அடுத்து அவர்கள் சந்திக்கவில்லை. காரணம், கர்த்தருடைய வாக்கு தத்தம் நிறைவேற ஆரம்பித்தது. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். எது உங்களோடு போராடி கொண்டு இருக்கிறது? உங்க பிள்ளைகளோட எந்த பார்வோனின் வல்லமைகள் போராடி கொண்டு இருக்கிறது? உங்க கையின் பிரயாசத்தோடு, உங்களுடைய சம்பாத்தியங்களோடு எந்த பார்வோனின் வல்லமைகள் போராடி கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வல்லமைகளை நீ தேடியும் காணாதிருப்பாய். பிரைஸ் காட். அவைகள் இல் பொருளாய் மாறப் போகிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. ஆனால் மனுஷீக வல்லமைகளை தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்துகிற எல்லா அசுத்தாவிகளுக்கு விரோதமாய், எல்லா மனுஷீக வல்லமைகளுக்கு விரோதமாய் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். நீங்கள் நம்புங்கள், உங்கள் போராட்டம் முடிவுக்குள்ளாய் வரப்போகிறது. வேதத்தில் வாசிக்கிற இந்த கல் எவன் மேல் மோதுகிறதோ அவன் நொறுங்கி போவான். இந்த கல் யார் மேல சோத்திரம் மோதினால் அவனுக்கு அழிவு உண்டு, அவன் இல்லாம போயிடுவான். சோத்திரம். இந்த கல் எவன் மேல் மோதினாலும் அழிவு. எந்த பக்கம் பார்த்தாலும் எனக்கு ஜெயத்தையும் எனக்கு விரோதமாய் எழும்புகிற வல்லமைக இல்லாமல் ஆக்குவதுதான் ஆண்டவருடைய திட்டமாய் இருக்கிறது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள். ஸ்தோத்திரம். உங்க போராட்டங்கள் எது உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடி எது உங்களை மேற்கொள்ள வேண்டும், உங்களை வீட்டை விட்டு துரத்தணும், உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் அபகரிக்கணும், உங்களை பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு மரணத்தை சிந்திக்கிற அளவுக்கு கொண்டு போகணும்னு எந்த வல்லமைகள் யோசித்ததோ அந்த வல்லமைகளை ஆண்டவர் இல் பொருளாய் மாற்ற போகிறார். ஓ பிரைஸ் காட். நம்புங்கள். சபையே அறிக்கை செய்யுங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை. அது இல் பொருளாய் மாறப்போகிறது. சில பார்வோனின் வல்லமைகள் இல் பொருளாய் மாறப்போகிறது. சில ஆமானின் சதி திட்டங்கள் இல் பொருளாய் மாறப்போகிறது. எஸ்தரையும் அவன் கூட்டத்தையும் யூத குலத்தையும் அழிப்பதற்கு பல ரீதியில் எழும்பி வந்தான். ஆண்டவர் சொன்னார், நான் அவனை இல் பொருளாய் மாற்றுவேன். அவன் போராடினால அவனை நீ தேடினாலும் பார்க்க மாட்டேன். எந்த மொர்தெகாய்க்கு விரோதமாய் போராடினானோ கர்த்தர் அவன் பண்ணின தூக்கு மரத்துல அவனை தொங்க விட்டார். காரியத்தை மாறுதலாய் முடிய செய்தார். சபையே, தேவ பிள்ளையே, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு வருகிற போராட்டத்தை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதீங்க. வசனத்தை அறிக்கை செய்யுங்க. தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பேசுங்க. தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, போராடினவர்களை தேடியும் காணாது இருப்பாய் என்று சொன்னீரே. இந்த காரியங்கள் போராடி கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை இனி நாம் பார்க்க கூடாது. இந்த போராட்டத்தின் வல்லமைகள் இல் பொருளாய் மாறட்டும். நீங்கள் சொல்ல சொல்ல அந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் சில அற்புதங்களை செய்ய போகிறார். நான் சொல்லுகிறேன், உங்க போராட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டாக போகிறது. உங்க வாலிப பிள்ளைகளுக்காய் அல்லது உங்க திருமணமான பிள்ளைகளுக்காய் அதிகமாய் பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். யாருக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, யாருடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறானோ, அந்த வல்லமைகளை நீங்கள் தேடினாலும் தென்படாதபடி அந்த போராட்டத்தை தேவன் தூரப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஓ பிரைஸ் காட். நம்புங்கள், நம்புங்கள். கர்த்தர் தம்முடைய வல்லமையை யுத்தம் பண்ண போகிறார். யார் சிங்க கபியில தானியேலை பிடிச்சு போறதுக்கு காரணமாய் இருந்தாங்களோ அவர்களையும் அவர் குடும்பத்தையும் அதே சிங்க கபியில தூக்கி போட்டாங்களா, அவங்களுடைய சரீரம் மேல இருந்து கீழே விழுவதற்குள்ள அவருடைய எலும்புகளை எல்லாம் சிங்கம்
உடைத்து போட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த மனுஷன், எந்த வல்லமைகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் அந்த வல்லமைகள் இனி நீங்கள் காண முடியாதபடி, இனி உங்க எல்லையில பார்க்க முடியாதபடி, இனி உங்க குடும்பங்களை பார்க்க முடியாதபடி அந்த போராட்டங்களை, அந்த போராட்டத்தின் ஆவியை, அந்த போராட்டத்தின் வல்லமைகளை கர்த்தர் இல் பொருளாய் மாற்ற போகிறார். நம்புறவங்க கண்ணை மூடி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. உங்க போராட்டம் இல் பொருளாய் மாற போகிறது. உங்க போராட்டத்தை தேடியும் காணப்படாத ஒரு நாட்களை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வர போகிறார். அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் உங்களுக்கு நடக்க போகிறது. சபையே, அவரை பார்த்து கொள்ளுங்கள், அவரை நோக்கி பாருங்கள். அவரை பார்க்க பார்க்க அற்புதம் நடக்க போகிறது. இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிறேன், ஜனத்திற்காய் வருகிறேன். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய், குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய், கையின் பிரயாசங்களுக்கு விரோதமாய் எந்தெந்த வல்லமைகள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறதோ, போராடின அத்துணை வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே இல்பொருளாய் போவதாக. அவைகள் தேடினாலும் காணப்படாத அளவிற்கு கர்த்தர் அவர்களை தூரப்படுத்துவீராக. நம்முடைய மகிமையினால் அற்புதங்களை செய்யும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். போராடுகிற அநேக வல்லமைகளை இனி நீங்க பார்க்க முடியாத அளவுக்கு இல்லாமல் கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.